டாப் ஐடி கம்பெனிகளில் வேலை வேண்டுவோர் எங்களை அணுகவும். எங்களுக்கு இந்த துறையில் 15 ஆண்டுகள் அனுபவம் உண்டு. எனி டெக்னிக்கல் டிகிரி, பிஎஸ்சி, பிகாம், பிஏ மற்றும் எனி டிப்ளமா முடித்தவர்கள் 3 மாத சாஃப்ட்வேர் வெப் டெவலப்மெண்ட் பயிற்சிக்கு பின் ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி தரப்படும். மினிமம் சேலரி 7 lakh per year. பயிற்சி மையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி, பெங்களூர். மேலும் விவரம் அறிய 8189970121 என்ற வாட்ஸ்அப் அல்லது கால் செய்யவும். வணக்கம். இது மிக முக்கியமான ஒரு வீடியோ. இது ஒரு தொடர்ச்சியாக 2 அல்லது 3 பகுதி அல்லது அதற்கும் மேற்பட்ட பகுதிகளை கொண்டதாக இருக்கலாம். இதன் தலைப்பு இயற்கை பேருண்மை விளக்கம். இதன் அடியில் துணை தலைப்பாக மாறுபட்டு வரும். சரிங்களா? இது முதல் பகுதி. எதுக்கு இந்த இயற்கை பேருண்மை விளக்கம் நமக்கு தேவை அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். நாம் விடுபட முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கும் நம்முடைய கர்ம பிடிப்புகளிலிருந்து, நம்முடைய ஆசைகளிலிருந்து, நம்முடைய எதிர்பார்ப்புகளிலிருந்து, நமது சிந்தனை ஓட்டங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு மிகவும் அவசியமான ஒரு முக்கியமான பாடப்பகுதி இது. இவற்றை நாம் எந்த அளவிற்கு தெளிவாகவும் நுட்பமாகவும் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிடிப்புகளிலிருந்து விடுபட்டு துன்பமற்ற வாழ்வினை நாம் பெற முடியும். நமக்கு துன்பமே நம்முடைய பற்றுதல் தான், எதிர்பார்ப்புகள் தான். இதுதான் நம்மை நிம்மதி இல்லாமல் எப்பவும் வச்சிருக்கு. ஸோ மிகப்பெரிய விடுதலையை நாம் பெறுவதற்காகத்தான் இந்த அறிவு நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இதை பலரும் பலவிதமாக விளக்கி இருக்கிறார்கள். மகான்கள், சித்தர்கள் இதை மாயையிலிருந்து விடுபடுதல் என்று அவர்கள் எளிமையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. மகான்கள், ஞானிகள் இதை ரொம்ப சிக்கலான வகையில் விளக்கியிருக்காங்க. பல பேர் இதை விளக்கும்பொழுது ரொம்ப சிக்கலான வடிவங்களில் விளக்கும்பொழுது மக்களுக்கு புரியலை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க மக்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மக்கள் ரொம்ப கடினப்பட்டாங்க. ஆனால் இப்போ இதை நாம் விளங்கி கொள்வது என்பது எளிமையாக இருக்கிறது. நான் இதை விளங்கி கொண்ட வழியில் உங்களுக்கு இதை நான் விளக்கி சொல்ல இங்கு முழுவதும் முயற்சி செய்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இங்கு நான் சொல்லப்படக்கூடிய விளக்கங்களை நீங்கள் ஆழ்ந்து கவனித்தால் உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். சரிங்களா? எந்த அடிப்படையில் நான் இதை உங்களுக்கு விளக்கப் போகிறேன் என்றால் 2 பாடப்பகுதி. ஒன்று அறிவியல், மற்றொன்று மன உளவியல். உளவியல் பல துறைகளில் இருக்குது. இப்போ இராணுவத்துக்கும் உளவியல் இருக்குது, அரசியலில் உளவியல் இருக்குது. அந்த உளவியல் இது கிடையாது. இது மனிதனின் மனம் சார்ந்த உளவியல் என்ற அந்த பாடத்தொகுப்பை நான் இங்கு எடுத்துக்கொள்கிறேன். ஸோ 2 தலைப்பு தான். ஒன்று அறிவியல், இன்னொன்று மன உளவியல். இவைகளை இந்த பாடங்களை கொண்டு இந்த தெளிவை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். தலைப்பு இயற்கை பேருண்மை விளக்கம். இது வரிசையாக வெளிவரும் இந்த வீடியோக்கள். ஏன்னா ஒரு வீடியோவில் இது எல்லா உண்மைகளும் சொல்ல முடியாது. அடுத்தடுத்து இது பகுதி 2, பகுதி 3 என்று வரும். எல்லாவற்றையும் நுட்பமாக கவனித்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக நம்முடைய பற்றுகள் அரும், ஆசைகள் குறையும், எதிர்பார்ப்புகள் குறையும். நம்ம எதை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் அப்படின்றது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எதை விரும்பினாலும் அது ஒரு பொருளாக தான் இருக்கும். ஸோ பொருளை பற்றி அடிப்படை ஆழம் உங்களுக்கு புரிந்துவிட்டால், அந்த பொருள் இவ்வளவு தான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு நாம் தொங்கிக்கிட்டு இருக்க மாட்டோம். அதை பிடிச்சிக்கிட்டு அதுதான் வேணும்னு வாழ்க்கையில் காலம் முழுக்க உட்கார்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். இதுதான் எதிர்பார்ப்பு. ஸோ எதிர்பார்ப்பு உள்ள மனிதர் எப்பொழுதுமே நிம்மதியாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. அதனால் இந்த இயற்கையின் ஆழமான உண்மைகளை நாம் அதன் அடி ஆழத்திலிருந்து படிப்படியாக புரிந்து கொள்வோம். சரிங்களா? அடி ஆழம் என்று சொல்லும்பொழுது இதை நாம் சிவத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இந்த அண்டவெளி முழுவதும் நாம் ஒரு கவனத்தில் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டவெளி என்பது நம்முடைய உடலும்
அண்டவெளியின் அமைப்பின் ஒரு சிறு பகுதி அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது தான் என்பது சித்தர்களின் வாக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அண்டத்தில் உள்ள அந்த அமைப்புகளை நாம் இங்கு சரியாக முதலில் புரிந்து கொள்வோம். இரண்டாவது பகுதி நான் போர்டில் தான் நடத்துவேன், ஏன்னா வாயில் சொன்னால் புரியாது. சரிங்களா? இப்போது நான் இதை நேரடியாக உங்களுக்கு சொல்லி விளக்குகிறேன். முதலில் அண்டவெளியில் 2 பகுதிகள் உண்டு. ஒன்று சிவம், இன்னொன்று சக்தி என்று சொல்லக்கூடியது. சிவம் என்றால் பொருள்களே அல்லாத ஒரு ஊடகம். சக்தி என்றால் வெறும் பொருள்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு ஊடகம். இதில் எது பெருசுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. உண்மையில் சொன்னால் சிவம் தான் ஊடகம். சைவத்தில் இதை சிவம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த சிவம் விரவி இருக்கக்கூடிய அந்த இடத்தை சிவலோகம் என்று சொல்வார்கள். வைணவர்கள் இதை அந்த இடத்தை வைகுண்டம் என்று குறிப்பிடுவார்கள். அதற்கான தெய்வத்தை அவர்கள் விஷ்ணு, மகாவிஷ்ணு, திருமால் என்று குறிப்பிட்டு கொள்வார்கள். இஸ்லாமியர்கள் அந்த நிலையை, அங்கு உள்ள தெய்வத்தை அல்லாஹ் என்று குறிப்பிடுவார்கள். கிறிஸ்துவர்கள் பரமபிதா என்று குறிப்பிடுவார்கள். சைவர்கள் இதை சிவம் என்று குறிப்பிடுவார்கள். சிவம் என்றால் ஒன்றல்ல, சீவன் என்பதுதான் சிவமாக உருமாறியது. சீவன் என்றால் நம்முடைய உயிர், நமக்குள் உயிராக இருப்பது. இந்த அண்டவெளிக்கும் உயிராக இருக்கிறது. அண்டவெளிக்கு இருக்கும் உயிர் எப்படி அந்த அண்டவெளியில் விரவி பரவி இருக்கிறது என்ற அந்த அது ஒரு ஊடக வடிவத்தில் இருக்கிறது, மீடியா. அதை பற்றி விளக்கி சொல்வதுதான் இந்த வீடியோவின் முக்கிய நோக்கம். இந்த வீடியோவின் தலைப்பு இயற்கை பேருண்மை விளக்கம் என்பதற்கு கீழ் சிவசக்தி ஊடக விளக்கம். சிவம் ஒரு ஊடகமாக, சக்தி ஒரு ஊடகமாக இங்கு திகழ்வதாக நாம் எடுத்துக்கொண்டால் இதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். சரி, சிவம் என்றால் என்ன என்பதை நாம் இங்கு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கும் பறந்து விரிந்த அசையா பெருவெளியாக இருப்பதே சிவம். ஸோ அசையா பெருவெளி சிவம். அது அசையறதே கிடையாது, ஆனால் அது ஒரு வெளி. அதுக்குள்ள எந்த ஒரு பொருளும் கிடையாது. பொருளாக ஒரு எதையாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, பொருள் அதனுடைய கூறு என்று சொல்லக்கூடிய எதுவுமே சிவம் என்ற அந்த ஊடகத்தில் கிடையாது. அது ஒரு டிரான்ஸ்பரன்சி, கலர்லெஸ் மீடியா. இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த ஹோல் ஸ்பேஸ். சிவத்தை நாம் விளக்க வேண்டுமானால் இப்படியாக நாம் விளங்கி கொள்ளலாம். த காட் சிவா இஸ் எ மீடியா ஸ்ப்ரெட் ஓவர் த ஸ்பேஸ் ஃபுல். இட் இஸ் கலர்லெஸ் அண்டு டிரான்ஸ்பரன்சி. தமிழில் நாம் இதை விளங்கிக் கொள்வோம். சிவம் என்பது எங்கும் பறந்து விரிந்த அசையாத பெருவெளியாக இருப்பது. அசையா பெருவெளியே சிவம் என்று எளிமையாக சொல்லலாம். இவை அதன் அளவு என்று சொல்லும் பொழுது இந்த அண்டவெளியின் அளவிற்கு சிவமானது விரவி பரவி இருக்கிறது. டிரான்ஸ்பரன்சியாக எல்லாவற்றிலும் ஊடுருவி செல்கிறது. எல்லா ஜடப்பொருள்களிலும் அது ஊடுருவியும் இருக்கிறது, வெளியேயும் இருக்கிறது. சரி, இந்த சிவம் என்பதுதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. எல்லா பொருள்களையும் தாங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லா பொருள்கள் என்றால் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜடப்பொருள்களையும் தாங்கக்கூடியதாக இருப்பதால் அதனை பாதம் என்று நாம் சொல்கிறோம். அந்த பாதம் என்ற வார்த்தை தான் பதம் என்று ஆகியது. அது மிகவும் மென்மையானது என்பதால் அதனை மலர்பதம் என்று நாம் முன்னோர்கள் குறிப்பிடுகின்றனர். சரி, இப்படிப்பட்ட சிவம், அதன் தன்மை என்ன என்பதை நாம் அடுத்து பார்க்கலாம். சிவத்தை எப்படி அளக்க முடியும்? நாம் இதுவரை வளர்த்தெடுத்த இந்த அறிவியல் சிவத்தை கண்டுபிடிக்குமா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்று தான் பதில் கிடைக்கிறது. சிவத்தை அளக்க ஏதாவது கருவி இருக்கா? இல்லை. அறிவியல் கருவிகள் எல்லாமே ஏதாவது பொருள் இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது பொருள் இருக்கணும். பொருளுக்கு
பொருளின் கூறு ஏதாவது அங்கே இருக்கணும். ஒன்றுமே கிடையாது. எதுவுமே இல்லாத இடத்த எப்படி அது கண்டுபிடிச்சி கொடுக்கும் நமக்கு? அதனால் அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த ஒரு கருவியாலும் சிவம் என்ற அந்த ஊடகத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் என்பது பொருள்களின் எல்லை வரை செல்லும். பொருள்கள் அல்லாத அந்த சிவம் என்ற ஊடகத்தை கண்டுபிடிக்க அதனால் முடியாது என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அறிவியல் என்பது பொருள்களின் எல்லை வரை செல்லும். பொருள் எங்கே உற்பத்தி ஆகுதோ அது வரைக்கும் போகும். பொருள்கள் எங்கே உற்பத்தி ஆகுது? துகள்கள். அவைகள் உற்பத்தி ஆகிற இடம் சப்தம். சரி, அதெல்லாம் எப்படி வருதுன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். சரி, சிவத்தை அளப்பதற்கு கண்டுபிடிப்பதற்கு என்று அறிவியல் கருவி என்று எதுவும் கிடையாது. காரணம், சிவத்தில் எந்த ஒரு அடையாளமும் இல்லை. சிவம் வெறுமனே பொருளற்றதாக இருக்கிறது. பொருளின் கூறு எதுவுமே அதுக்குள்ள கிடையாது. அது எந்த ஒரு பொருளாலும் ஆனது இல்லை என்பதால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. சிவத்திற்கு என்று சில பண்புகள் உண்டு. அவைகள் தன்னை சூழ்ந்து உள்ள இந்த சக்தி ஊடகத்தையும் உயிர்களையும் வெறுமனே சாட்சியாக அவைகளின் மேல் எந்தவித வெறுப்பும் இல்லாமல் பார்த்து கொண்டு எப்போதும் முழுமையான தெளிவாகவும் முழு விழிப்புணர்வோடும் ஆனந்த நிலையிலும் இருப்பது. சிவம் எப்படி இருக்கு? எப்போதும் முழுமையான தெளிவாகவும் முழு விழிப்புணர்வோடும் எப்போதும் ஆனந்த நிலையிலும் இருக்கிறது. சக்தி ஊடகம் முழுமையாக ஒழிந்தாலும் சிவம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எந்த மாற்றமும் அடையாமல் இருக்கும். அதனால் இதை நித்தியம் என்று கூறுவர். அதாவது எப்போதும் இருக்கக்கூடிய உண்மை என்று பொருள். எப்போதும் இருக்கக்கூடிய உண்மை நித்தியம். அது கடவுள். உண்மை என்று சொன்னால் கடவுள் என்ற ஒன்றுதான். அது சிவம் என்ற ஒன்றுதான். இதனால் கடவுள் எப்போதும் இளமையானவராக இருப்பதாக நம்முடைய மதங்கள் குறிப்பிடுகிறது. இது தனக்குத்தானே நிறைவாக ஆசையற்று இருக்கக்கூடியது. பொருளே இல்லைன்றதால அது நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, முழு அறிவோடு இருக்குது, முழு உணர்வோடு இருக்குது. ஃபுல் கான்சியஸ்னஸ். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா சூப்பர் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் கான்சியஸ்னஸ் ஸ்டேட் அப்படின்னா இறைவனுக்கு உள்ள ஒரு அறிவு கூர்மை நிலை. அது சரிங்களா? இதுதான் சிவத்துக்கான விளக்கம். இந்த சிவ ஊடகத்திலிருந்து சக்தி ஊடகம் எப்படி பிறக்கிறது என்று ஆய்வு செய்யும்பொழுது சித்தர்கள் மகான்கள் கண்டுபிடித்தது என்னன்னா, சிவம் என்ற ஊடகம் அதிலிருந்து ஒரு சத்தம் பிறக்குது, சவுண்டு. அந்த சத்தத்தில் அந்த சத்த ஒலிகள் சப்தம் என்பது உராய்வு ஏற்பட்டு, அந்த சப்தத்தில் உராய்வுகள் ஏற்பட்டு அதிலிருந்து ஒளி துளிகள் பிறக்கிறது. அந்த ஒளி துகள்களாக மாறுகிறது. அவைகள் சிறிய அளவு சக்தி கொண்டதாக இருக்கிறது. அந்த துகள்கள் லட்சக்கணக்கான வகையாக இருக்கிறது. ஒரு துகளை ஆய்வு செய்தால் இன்னொரு துகள் அதே போல் இல்லை. அப்படி பார்க்கும்போது நிறைய வகையான துகள் இருக்குது. எத்தனை வகைன்னு பார்த்தா லட்சக்கணக்கான வகை கொண்ட துகள்கள் அந்த சப்தத்திலிருந்து பிறக்கிறது. இப்பொழுது நம்முடைய அறிவியல் என்ன சொல்கிறது? துகள்கள் எல்லாம் சத்தத்திலிருந்து பிறக்கிறது. இந்த ஓங்கார சத்தம், அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆ உ இம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தமாக அது பிறக்கிறது. ஸோ சிவத்திலிருந்து சப்தம் முதல்ல உற்பத்தி ஆகிறது சப்தம். இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி என்று சொல்வார்கள். ஆக்கம் ஆரம்பத்தில் எப்படி பிறக்கிறது என்று சொன்னால் அது சப்தத்தில் பிறக்கிறது. இந்த சத்தம் என்பது எப்படி நம்மளுடைய சைவ சமயம் எப்படி சொல்லுதுன்னா ஆ உ இம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை உச்சரிப்பது போல் இருக்கிறது. ஆ அப்படின்னு ஒரு சத்தம். இப்போ ஒரு தண்ணி குடிக்கிற கிளாஸ் காதில் வச்சு பாருங்கள், ஒரு சத்தம் வரும். ஒரு கிண்ணத்தை எடுத்து காதில் வச்சு பாருங்கள், ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் தான் அந்த ஓங்கார சத்தம்.
சிவத்திலிருந்து சக்தி எப்படி பிறக்கிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். சிவத்திலிருந்து சப்தம் பிறக்குது. சப்தத்தின் உராய்வின் காரணமாக ஒளி துளிகள் பிறக்கிறது. அந்த ஒளி துகள்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து ஒளி புள்ளிகள் துகள்களாக மாறுகிறது. அந்த துகள்கள் லட்சக்கணக்கான வகைகளாக இருக்கிறது. இதில் ஒரு ஆயிரக்கணக்கான துகள்களுக்கு நம்முடைய அறிவியலாளர்கள் பெயர் வைத்திருக்கின்றனர். இன்னும் பல துகள்களுக்கு பெயரே வைக்க முடியல, ஏன்னா அவ்வளவு இருக்கு. சரி, இந்த துகள்கள் எல்லாம் இப்படி சப்தத்தில் தனக்குத்தானே ஏற்படும் அதிர்வு, அவைகளின் உராய்வின் காரணமாக பலவிதமான ஒளி துணுக்குகள் பிறக்கிறது. அதாவது பலவிதமான துகள்கள் பிறக்கிறது. இவைகளை ஒளிப்புள்ளிகள் என்றும் குறிப்பிடலாம். இப்படி உற்பத்தியான துகள்கள் பலவிதமான வகைகளை கொண்டதாக இருக்கிறது. இதில் 1,00,000க்கும் மேற்பட்ட வகை ஒளி துகள்கள் இருப்பதாக நமது அறிவியல் கண்டுபிடித்து உள்ளது. இதில் 1000 துகள்களுக்கு பெயர் வைக்கப்பட்டு உள்ளது. மேலும் பல துகள்களுக்கு பெயர் வைக்க முடியவில்லை. சரி, இந்த துகள்களெல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு அணுக்களை உண்டாக்குது, அணுக்கள் எப்படி பொருளை உண்டாக்குது என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் அடுத்த பகுதியில் தெளிவாக பார்க்கலாம். அடுத்த பகுதியில் போர்டு வச்சு விளக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் போர்டு இல்லைன்னா அது புரியாது, மிகவும் கடினம். நாம் அடுத்து சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.